சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் இதற்காக சட்டப்பேரவை இன்று மாலை 5 மணிக்கு கூடவிருப்பதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதாவது சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் தனபால் தலைமையில் சட்டப்பேரவை நடந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதான தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டத்தின் முன்வடிவு தாக்கல் செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சிறப்பு கூட்டத்தொடர் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை நடைபெறும். சட்டமாக மாற்றப்படும் என தமிழக அரசு அளித்திருந்த உறுதியின் பேரில் இன்று காலை தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு பின்பு சபாநாயகர் தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். ஸ்டாலின், இந்த அறிவிப்பின் முழு விவரத்தையும் பதிவு செய்யுங்க. தமிழக சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் இன்று ஆளுநர் உரை தொடங்கி இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. அதன் பிறகு ஆளுநர் உரை முடிந்த பிறகு இன்று மதியம் சபாநாயகர் தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வு கூட்டமானது நடைபெற்றது. இந்த அலுவல் ஆய்வு கூட்டத்துக்கு பிறகு சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் கூட்டுவதற்கான அவசியம் என்னவென்றால், ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டம் ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த அவசர சட்டத்தினை சட்ட முன்வடிவு வரைவாக தமிழக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அதன் பிறகு அது நிரந்தர சட்டமாக இந்த தாக்கல் செய்யப்பட்டு அது சட்டமாக இயற்றப்பட்ட பிறகு அது நிரந்தர சட்டமாக மாற்றப்படும். இதற்கான ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்ட முன்வடிவு தாக்கல் இன்று செய்யப்படும் என்று ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தொடர்ச்சியாக செய்தியாளருக்கு தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டம் முன்வடிவு வரைவு இன்று இந்த சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகு அது சட்டமாக இயற்றப்படும். ஸ்டாலின், இன்று காலை ஆளுநர் உரையினை திமுகவினர் புறக்கணித்திருந்தார்கள். இன்று மாலை நடைபெறும் சிறப்பு கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்க வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன? அதாவது தமிழக ஆளுநர் உரையை திமுக புறக்கணித்ததற்கான முக்கியமான காரணமாக எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் சொன்னது, அதாவது பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு தொடர்பாக மிகப்பெரிய அளவில் மாநில நிலவிய அந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதே போல வறட்சி தொடர்பாக விவசாயிகள் பல்வேறு பிரச்சனைகள் சந்தித்து வருகிறார்கள். இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நிலவி வரும் நிலையில் ஆளுநர் உரை என்பது ஒரு சம்பிரதாயமாக நடத்தப்படுவதால் அதனை புறக்கணித்து திமுக புறக்கணிக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் இன்று காலை செய்தியாளர்களிடம் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இது தொடர்பாகவும் கேட்கப்பட்டது. அதாவது சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் இன்று சட்டப்பேரவை சிறப்பு கூட்டமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதில் திமுக பங்கேற்குமா, எதிர்க்கட்சிகள் பங்கேற்குமா என்று மு.க. ஸ்டாலின் கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. அந்த கேள்வியின் போது அவர் பதிலளிக்கும் பொழுது நிச்சயமாக அலுவல் ஆய்வு கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்படுகிறது என்பது குறித்து பார்த்த பிறகு திமுக தொடர்பான கருத்தை தெரிவிக்கும் என்று தெரிவித்தார். நிச்சயமாக இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டத்தை பொறுத்தவரை அதனை திமுக வரவேற்பதாகவும் அதற்கு மகிழ்ச்சி தெரிவித்திருப்பதாகவும் மு.க. ஸ்டாலின் இன்றைய காலை தலைமைச் செயலகத்தில் வைத்து செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். நிச்சயமாக இந்த சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்கேற்று இந்த சட்டத்தை ஜல்லிக்கட்டு தொடர்பான இந்த அவசர சட்டத்தை சட்ட முன்வடிவு வரைவை நிச்சயமாக சட்டமாக இயற்றுவதற்கான இந்த சிறப்பு கூட்டத்தில் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் பங்கேற்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனால் இது ஒரு மாநில பிரச்சனை, தமிழக கலாச்சார பிரச்சனை. நிச்சயமாக இதில் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்துதான் செயல்படுகின்றன. அனைத்து கட்சிகளுடைய கருத்து என்பது ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும், வாடிவாசல் திறக்கப்பட வேண்டும் என்றுதான் தொடர்ச்சியாக இருந்து வந்தது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டம் என்பது தமிழக அரசால் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளும் அந்த சட்டத்தை இயற்றுவதற்கான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின், இந்த சிறப்பு கூட்டத்தொடரின் பிரதான அலுவல் சட்ட முன்வடிவை தாக்கல் செய்வது மட்டும்தான் என்று எடுத்துக்கொள்ளலாமா?
இந்த இந்த சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தின் முக்கியமான அலுவல் அதுவாக மட்டும்தான் இருக்க முடியும். அதாவது ஆளுநர் உரை ஒரு ஒரு ஆண்டு தொடங்கும் பொழுது தமிழக சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக ஆளுநர் உரை தான் முதலாவதாக தொடங்க வேண்டும். அதன் பிறகு அந்த ஆளுநர் உரை முடிந்த பிறகு அந்த அலுவல் ஆய்வு கூட்டம் அலுவல் ஆய்வு கூட்டத்தில் அதன் பிறகு என்ன மாதிரியான அடுத்த அலுவலர்கள்லாம் இருக்கும் என்று அந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். இந்த நிலையில் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அவசர சட்டம் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை சட்டமாக இயற்றுவதற்கான ஒரு அவசியம் என்பது இந்த நிலையில் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது மாநிலம் முழுவதுமே பல்வேறு விதமான சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்ட முன்வடிவை சட்டமாக இயற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் கண்டிப்பாக இச்சூழலில் மேற்கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த சிறப்பு சட்டப்பேரவை கூட்டமானது அவசரமாக கூட்டப்படுகிறது. இந்த ஆளுநர் உரை மீதான விவாதங்கள் என்பது அடுத்து வருகின்ற இந்த மாதம் இறுதி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கான இந்த இரங்கல் தீர்மானம் உள்ளிட்ட விஷயங்கள் அலுவலர்களாக எடுத்து வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் தற்போதைய தமிழகத்தின் ஒரு பிரதான பிரச்சனையாக பார்க்கப்பட்டு வருவது ஜல்லிக்கட்டு பிரச்சனை. நிச்சயமா அந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இந்த சட்ட முன்வடிவு வரைவை சட்டமாக இயற்றுவதற்கான ஒரு சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் தான் தற்போது கூட்டப்பட்டுள்ளது. நிச்சயமாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரை ஜல்லிக்கட்டு தொடர்பாக இந்த அவசர சட்டத்தின் மட்டும்தான் அலுவலாக எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன. ஸ்டாலின், இன்று காலை முதலே போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தப்படும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்த சிறப்பு கூட்டத்தில் பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? பத்மபிரியா, நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழகம் முழுவதும் குறிப்பாக சென்னை தொடங்கி அலங்காநல்லூர் ஏன்னா பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக பல வன்முறை சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரங்கேறி வருகின்றன. காவல்துறையினும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் பல்வேறு விதமான கைகலப்புகள் தள்ளுமுள்ளுகள் ஏற்பட்டு வரும் நிலையில் தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் குறித்து இன்றைய சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தில் எதிர்க்கட்சி நிச்சயமாக கேள்வி எழுப்பும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஜல்லிக்கட்டு தொடர்பாக அறவழி போராட்டம் ஆனது கடந்த 6 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் போராட்டக்காரர்களை வெளியேற்றும் முயற்சியில் அரசு ஈடுபட்ட நிலையில் அது தற்போது பெரிய ஒரு பல்வேறு இடங்களில் கலவரமாகவும் வெடித்துள்ளது. நிச்சயமாக எதிர்கட்சி திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் நிச்சயமாக இந்த சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தில் இது தொடர்பான பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் முடிந்த பிறகு தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நிச்சயமாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு